கைஸ், உங்களுக்கு மெட்டா ஆட்ல இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக பட்ஜெட் இல்லையா? அப்போனா பட்ஜெட் கம்மியாக இருக்கிறவங்க இந்த 3 டைப் ஆஃப் கிரியேட்டிவை ட்ரை பண்ணி பாருங்க. இது 99% ஒர்க் ஆகும். ஏன்னா என்னோட கிளைண்ட்டுக்கும் இது ஒர்க் ஆச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 45 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஓகே, ஃபர்ஸ்ட் எதனால் நமக்கு எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணாலும் ரிசல்ட் பெருசாக வரலன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஆடியன்ஸுக்கு டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எப்போ ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னா நம்ம ஆட் யூசரோட பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணும்போது தான். ஏன்னா யூசர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்க போகிறதில்ல, அவங்களுக்கு நம்ம ஆடு தான் முதல்ல காட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆட் அவங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலைன்னா அந்த கிரியேட்டிவ் ஒர்க்கே ஆகாது. அதனால் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட் வச்சுருந்தாலும் சரி, உங்களோட கிரியேட்டிவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி என் கிளைண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண பெஸ்ட் 3 கிரியேட்டிவ் ஐடியாவை ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வரலனா ஏன்னு கேளுங்க. அண்ட் இந்த எக்ஸலில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன மாதிரி கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் என் கிளைண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்தேன் அண்ட் ஏன் இது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட் கிரியேட்டிவ்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.